వెల్కమ్ టు ఫస్ట్ న్యూస్ 5 ఛానల్. దిస్ ఇస్ సత్యం ప్రసాద్. చిత్తూరు నగరంలో మురుగన్ అనే తమిళనాడు మదురైకి చెందిన ఒక వ్యక్తి ఇక్కడ వచ్చి కూలీ పని చేసుకుంటూ ఈ మధ్య కాలంలో తన కాళ్ళను పోగొట్టుకున్నాడు. ఈ కాళ్ళను పోగొట్టుకున్న సమయంలో వీల్ చైర్తో అక్కడక్కడ వేరే పని చేయలేక యాచక వృత్తిని ఎంచుకున్నాడు. ఈ నేపథ్యంలో తను ఉండడానికి కూడు గుడ్డ ఇల్లు ఏమీ లేకుండా చాలా అవస్థలు పడుతున్నాడు. ఇదే నేపథ్యంలో నగర ప్రముఖులను ప్రభుత్వాన్ని అతను కోరుతున్నాడు. తనకు రేషన్ కార్డు ఆధార్ కార్డు కూడా లేదని, తనకు ఆధార్ కార్డు రేషన్ కార్డు సౌకర్యం కల్పించి ఇల్లు ఏదైనా మంజూరు చేయాలని, తాను వీల్ చైర్ లేకుండా అవస్థ పడుతున్నానని, ఉండే వీల్ చైర్ కూడా మరమ్మతుకు గురి అయిందని, ఎవరైనా సహాయం చేయాలని అతను కోరుతున్నాడు. ஊர் தமிழ்நாடு மதுரை பக்கத்தில் கடலாடின்ற ஒரு ஊர் என் ஊர். அந்த ஊர்லேருந்து நேராக மெட்ராஸுக்கு வந்தேன். 17 வயசில் வந்தேன் மெட்ராஸுக்கு. வயசில் சித்தாரில் வேலை செஞ்சேன். இங்கே கூட செஞ்சுட்டு சரின்னு இங்கே நம்ம ராஜஸ்தானுக்காரங்க கூட்டி வந்தானுங்க வேலைக்கு முசைக்கல் போடுறதுக்கு. அது போட்டு முடித்தா அப்புறமேல அவங்க எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. திரும்பி இந்த ஜல்லி வேலையை போய் ஆரம்பிச்சுக்கிட்டேன். போய் மேஸ்திரி வேலையில் போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அங்கே புளிய மரத்தாண்ட இது மாதிரி வண்டியில் ஒருத்தன் கூட்டி போய் பிரேக் இல்லாமல் சாய்ச்சிட்டான் வண்டியை. அதே கால் பஸ்லாம் இருந்துச்சு, அடி இதில் தான் இருந்துச்சு. நான் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டேன். அதை என்ன போச்சுன்னா தண்ணி பிடிச்சி ஊனாகி போச்சு. அங்கே ஆத்தோரமே படுத்து கிடந்தேன் ரமேஷ் வீட்டு பக்கத்துலேயே. அப்புறம் அங்கே ஒரு ஆள் அவரே அந்த ஆஸ்பத்திரியில் ஒரு அம்மா 2 பேரும் ஆட்டோவில் வச்சு கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில் போட்டாங்க. 2 மாதம் இருந்தேன். கட் பண்ணிட்டாங்க காலை. வேறு இந்த ஆதார் கார்டு இந்த கார்டெலாம் கேட்கல முன்னெல்லாம். இப்போ தான் கேட்குறாங்க எல்லாமே. கேட்டிருந்தா நான் அப்போவே அங்கேயே எல்லாம் சேல்ஸ் பண்ணியிருப்பேன். அங்கேயே அது பண்ணலை நான். சரின்ட்டு எப்படியே இங்கேயே இப்படி ஆகி போச்சுன்னு. கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருந்தான். அவனும் செத்து போயிட்டான். எங்கள் பொண்டாட்டியும் செத்து போச்சு. இருக்குது நான் ஒரே ஆள் தான் இருக்கிறது. இங்கே வேறு யாரும் கிடையாது. ஆதார் கார்டு எதுவும் கிடையாது. எதுவும் கேட்கல எங்கள்கிட்ட. நானே இல்லைன்னு இருந்துட்டேன். பட்டுக்கிறது ஃப்ளாட் பட்டுக்கிறேன். எனக்கு யாருமே சகாயம் செய்கிறதுக்கு ஆள் கிடையாது. மழையிலேருந்து தண்ணிலையும் ஒரு வீட்டு கடையில் படுத்து கிடக்கிறேன். யாரும் நம்மளை பார்க்குறதுக்கு யாரும் கிடையாது. வர்றவங்க சாப்பாடு போடுறாங்க, கொஞ்சம் சாப்பிட்டுட்டு படுத்துக்கிட்டு கிடக்கிறேன். ஆதார் கார்டில் ரேஷன் கார்டும் கிடையாது. எனக்கு கவர்மெண்ட் மூலியமாக இதனால ஆதார் கார்டுன்னு கொடுங்க சார். எனக்கு எதுவுமே கிடையாது. நான் ஒரு அனாதை. எங்கேயோ படுத்து கிடக்கிறேன். அனாதையாக இருக்கிறேன். ஒரு ஆதார் கார்டு கிடையாது. ஆதார் கார்டு வேணும் சார் எனக்கு கவர்மெண்ட்லேருந்து. எனக்கு எத்துக்கு இல்லை, தசை இல்லை. நான் ரோட்டில் பட்டு கிடக்கிறேன். கவர்மெண்ட் பார்த்து எனக்கு ஆதார் கார்டு ஒன்று கொடுங்க. ரேஷன் கார்டு இல்லை, அது கூட எனக்கு சௌகரியம் இல்லை. மழையில் பட்டு கிடக்கிற ஒரு ஃப்ளாட் பத்தில் கொடுங்க சார். எனக்கு ஒரு வீடு ஒன்று கொடுத்துருங்க. எனக்கு நான் எங்கேயும் படுத்துக்கிறேன். வீடு ஒன்று கொடுத்தா படுத்துக்கிறேன். அது இல்லாமல் நான் எங்கேயோ ரோட்டில் பட்டு கிடக்கிறேன்.